வணக்கம். கடந்த சில நாட்களா சில ஃபோன்கள் 2, 3 நாளாவே ஃபோன் வந்துட்டு என்னன்னு, திருமாவளவன் அவர்கள் ராஜராஜ சோழன பத்தி சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையா? அப்படின்னு கேட்டு நெறைய கேள்விகள் வந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு அதெல்லாம் உண்மைதானா? அப்படின்ட்டு. நிச்சயமா உண்மைதான். திருமாவளவன் அவர்கள் சோழ மன்னர்களை பற்றி சொன்னது உண்மை. சோழர்களை பற்றி மட்டுமில்ல, அவர் சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் எல்லாரை பற்றியும் சொல்லியிருந்தாரு. அது முழுக்க உண்மைதான். அந்த டேட்டா வந்து கரெக்ட் தான். அதாவது அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது முழுக்க முழுக்க உண்மை. அதே மாதிரி அவருடைய பெயர் வந்து ராஜராஜன்றது சமஸ்கிருத பெயர்னாரு, அதுவும் உண்மைதான். ஸோ அவருடைய பெயர் ராஜராஜன்றதும் சமஸ்கிருத பெயர் தான். அதே மாதிரி ராஜேந்திரங்கிறதும் சமஸ்கிருத பெயர் தான். இதற்கு இன்னொரு வழக்கமான நம்ம மிக்சிங் மன்னன் வந்து விளக்கம் சொல்கிறேன்னு இல்லை, அது அருள்மொழிவர்மன். அவர் பேர் அருண்மொழிவர்மன் அப்படின்ட்டுனும் மதுராந்தகன் அப்படின்னு பேர் சொன்னார் ராஜேந்திரனுக்கும். அது தமிழ் பெயர் அப்படின்னு. அது வழக்கம் போல் இவர் விடுற ஒரு டுபாக்கூர் தான். ஏன்னா அருண்மொழி அப்படிங்கிறது அவருடைய பெயர். அருண்மொழி அப்படிங்கிறது அருண் அப்படிங்கிறதையும் அது ஒரு சமஸ்கிருத சொல் தான். அது சூரியன் அல்லது விடியல், அது அதிகாலை வந்து சூரியன் வர்றதையும் இல்லை அந்த அதிகாலை விடியல் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி மதுராந்தகம் அப்படிங்கிறதும், அந்தகன் அப்படின்னா வந்து டெஸ்ட்ராயர், அதாவது அழிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். குருடர் அல்லது அழிக்கிறவர் அப்படின்னு சனி பகவானையும் கூட குறிக்கக்கூடிய சொல் தான் அது. அப்போது மதுரையை அழித்தவன் அப்படிங்கிற பேர் தான் மதுராந்தகன் அப்படின்னு. கேரளாந்தகன், சிங்களாந்தகன் அப்படின்னு எல்லாம் வந்து இருக்கு இல்லையா. அது ராஜராஜ சோழனுக்கு இந்த கேரளாந்தகன், சிங்களாந்தகன் தான். ராஜேந்திர சோழனுக்கு வந்து இந்த மதுராந்தகன் அப்படிங்கிற பேர் முதல்ல வைக்கப்பட்ட பெயர். ஸோ அதுவும் சமஸ்கிருத பெயர் தான்.